பஞ்சாப் சட்டக் கல்லூரியில் அரங்கேறியுள்ள இந்த துயரச் சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. முதலாம் ஆண்டு பயின்று வந்த மாணவர் ஒருவர் தனது சக மாணவியை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு பின் அதே துப்பாக்கியால் தன்னையும் மாய்த்து கொண்டிருக்காரு. மேலும் கல்லூரியின் வளாகத்திலேயே நடந்த இந்த கொடூர சம்பவம் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருக்கு. கல்வி கற்கும் இடத்தில் நிகழ்ந்த இந்த வன்முறை மாணவர்களுக்கிடையே நிலவும் மன அழுத்தம் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து காவல்துறையினர் உடனடியாக விரைந்து வந்து உடல்களை கைப்பற்றி விசாரணை நடத்தியிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட மோதல் அல்லது ஒருதலை காதல் காரணமாக இந்த முடிவு எடுத்திருக்கலாம் என்று சந்தேகிச்சிருக்காங்க. இந்த நிலையில அதிர்ச்சியூட்டும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில கல்லூரி வளாகங்களுக்குள் ஆயுதங்கள் எவ்வாறு கொண்டு வரப்பட்டன என்பது குறித்து நிர்வாகத்திடம் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. உயிரிழந்த மாணவனின் குடும்பத்தினர் இந்த எதிர்பாராத இழப்பால பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. உயிரிழந்தவர்களின் இரு தரப்பையுமே தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விசாரணை முடிவில் தான் இன்னும் தெளிவான தகவல்கள் வெளிவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.